வானூர் தொகுதி எடச்சேரி கிராம கழுவெளியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன், எடச்சேரி கிராம கழுவெளியில் 74 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தேவையான நிலம் இருப்பதால் இங்கு பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார். பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கு தேவையான சதுப்பு நிலம் மற்றும் குட்டைகள், பறவைகளுக்கு தேவையான இரை போன்றவற்றுக்கு வாய்ப்பு இருக்குமானால் பிற இடங்களிலும் பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி எடச்சேரி கிராம கழுவெளியில் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் பிரிவு 18(1) கீழ் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கை செய்ய மாண்புமிகு அம்மாவின் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு KP அன்பழகன், ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரி உட்பட 30 கல்லூரிகள் இயங்கி வருவதாகவும், மாணவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குமானால் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை கல்லூரி மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி துவக்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய உளுந்தூர்பேட்டை தொகுதி, உளுந்தூர்பேட்டையில் ஒரு புதிய அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி தொடங்குவதற்கு தேவைக்கேற்ப ஆராய்ந்து மாண்புமிகு அம்மா வழி தொடரும் இந்த அரசு பரிசீலிக்கும் என்பதை மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு OS மணியன், ஜவுளி பூங்கா அமைக்க குறைந்தது 50 ஏக்கர் நிலம் தேவை என்றும், தொழில் முனைவோர் முன்வந்தால் சேலம் தெற்கு தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை அல்லது கொண்டலாம்பட்டி பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என தெரிவித்தார். ஜவுளி பூங்கா அமைக்க குறைந்தபட்சம் 50 ஏக்கர் நிலமும் மற்றும் 25 தொழிற்கூடங்களும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு அமையும் ஜவுளி பூங்காவின் திட்ட மதிப்பீடு குறைந்தபட்சம் ரூபாய் 60 கோடி முதல் 65 கோடி வரை ஆகும். முன்வருவார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று செய்து தரப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு கேள்விக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பதிலளிக்கையில், தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அரசு மருத்துவமனைகளில் 9190 செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் 1200 மருத்துவர்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னை கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் உள்ள அரசு புறநகர் மருத்துவமனையில் பல்வேறு வகையான சிகிச்சைகள் அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பெரியார் நகரனுடைய புறநகர் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே DMS சைடு இருந்தது. இப்போ DME சைடு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடந்த கால ஆட்சியிலே அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இப்பொழுது 50 லட்சம் ரூபாய் செலவில் தேவையான நிதியும் ஒதுக்கப்பட்டு பல்சாக்சிமெண்ட் போன்ற உயிர்காக்கும் கருவிகள், மருத்துவ உபகரணங்கள்லாம் அங்கே கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 9190 செவிலியர்களை நியமனம் செய்தது புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு. இப்பொழுது MRP மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு 1200 மருத்துவர்கள் இப்போ கவுன்சிலிங் மூலமாக இப்பொழுது நியமிக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டு. மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார், கள்ளக்குறிச்சி மற்றும் ஆத்தூர் ஆகிய புதிய மாவட்டங்கள் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். 1991ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டமும், 1993ஆம் ஆண்டு பழைய தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களும், 1995ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களும், 2004ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டமும் ஆகிய புதிய மாவட்டங்களை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தேவையின் அடிப்படையிலே உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை இந்த அவையிலே பதிவு செய்து, கள்ளக்குறிச்சியை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்குவது என்பது சாத்தியமானதாக இருந்தாலும் கூட புதிய மாவட்டம் உருவாக்குவது என்பது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.